வெல்கம் டு அவர் சீட் டாக்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு எங்க போறீங்க? எங்க வெளில போறீங்க? கோயிலே. எந்த கோவில்? வேற கோயில். சாஞ்சுக்கோ. சரிமா சொல்லு. ஓகே, கோயில்ல போய் என்ன பண்ண போறீங்க? சாமி கும்பிட போறோம். வேற என்ன பண்ணணும்? சரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோவில்கிட்ட வந்துட்டோம். லக்ஷ்மி குபேரர் டெம்பிள். இன்றைக்கி அமாவாசைனால ரொம்ப விசேஷம். இந்த கோவிலுக்கு, இந்த டெம்பிளுக்கு எதுக்கு குழந்தைங்களோட வந்தோன்ற ரீசன் வந்து நடுவில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவில் வந்து அமாவாசைனால் ரொம்ப விசேஷம். அட் த சேம் டைம் வந்து இங்கே 4 கோவில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனநிறைவாக இருக்கும். லக்ஷ்மி குபேரர் ஆலயம், சக்கரகாளி அம்மன், சாய்பாபா, 108 அரைக்காசம்மன், 108 அம்மன் இருக்குது, அரைக்காசம்மன். இது 4 கோவிலையுமே ஒரே இடத்துல நம்ம வந்து பார்த்துடலாம். வீட்டுக்கிட்ட யாரோ கோழி வச்சிருக்காங்க. காலையில் டெய்லி என்ன இடம்ன்றது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயம். ஸ்ரீ லக்ஷ்மி ஆலயம். நாங்கள் கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவிலுக்குள்ளே போகிறோம். ஸோ
ஸோ இங்கே வந்து கிட்ஸு ஏன் வரணும்னா இங்கே வந்து லக்ஷ்மி குபேரர் மெயின் சன்னதியில் இருந்தாலும் பக்கத்தில் வந்து கோவிலுக்குள்ளே வந்து சரஸ்வதி இருக்காங்க. ஸோ வர குழந்தைங்க எல்லாருக்குமே சரஸ்வதி கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு புக்கு பென் கொடுப்பாங்க. ஸோ அது ஃப்ரீயாக தான் எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு வந்து இந்த இங்கே இருக்க சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குபேரர், சித்திரலேகா, மகாலட்சுமி இதுதான் அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வந்து சாமி கும்பிட்டோம். இதுதான் அந்த புக்கு. ஸோ இதில் வந்து நார்மல் ரூல் பேப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுத வைக்கிறதா இருந்தால் கூட இங்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு இந்த புக்ஸு பென்னு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கோவில் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்க அரைக்காசம்மன் கோவிலுக்கு போனோம். ஸோ அரைக்காசம்மன் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கனால நான் ரொம்ப வீடியோஸ் கோவிலை காமிக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே எடுக்க அலோடு இல்லை. ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 108 அம்மன் இருக்க அரைக்காசம்மன் கோவில். அது பக்கத்துலேயே வந்து இட்ஸ் லைக் பக்கத்து காம்பவுண்ட் தான். இது வந்து சக்கரகாளி அம்மன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது அஷ்டமி அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து சாய்பாபா டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கே வந்தாலும் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு அது பக்கத்துலேயே நிறைய எரும மாடு நின்றுட்டு இருந்தது. ஸோ கிருஷா ஒரு புதுசாக பார்த்துட்டு இருந்தேன். கோவில் முடிச்சுட்டு நாங்கள் வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். கிட்ஸை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்றதே கொஞ்சம் இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸோ லன்ச் டைம்ன்றனால நாங்கள் வெளியிலே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அந்த லக்ஷ்மி குபேரர் டெம்பிள் போயிட்டு வாங்க. கேளம்பாக்கத்தில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு அட்ரஸ் அட்டாச் பண்ணுறேன். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த பிக்சர், இது வீடியோ முடியையில் எடுத்த பிக்சர். ஸோ பாருங்கள் எவ்வளோ டயர்டாயிட்டாங்க பசங்க. ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.